கோங்கணர் சித்தர் வாழ்க்கை வரலாறு. வெல்கம் டு மை சேனல் ரகுநாதன் ஸ்ரீனிவாசன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட். எழில் கொஞ்சம் கேரளத்தின் கொங்கன் பிரதேசத்தில் புளிஞர்குடியில் கொங்கண சித்தர் பிறந்தார் என்று அகத்தியர் 12,000 போகர் 7,000 தெரிவிக்கின்றன. மனித உருவப்படத்தை உருவாக்கும் பண்டைய தமிழ் அண்ட ஆற்றல், ஒளிரும் ஒளி, மிதக்கும் வேத சின்னங்கள், மாய ஒளி, பசுமையான கொங்கு நாட்டு மலைகள், ஆறுகள், காடுகள், சூரிய உதயம், பண்டைய தமிழ் கிராமம், மூலிகைகளுக்கு அருகில் தியானத்தில் இருக்கும் இளம் தமிழ் சிறுவன், ஒளிரும் கண்கள், வனக்குகையில் அகத்திய சித்தர் மற்றும் கோங்கணர், தெய்வீக ஒளி, ஆன்மீக ஆற்றல், பண்டைய ரசவாத ஆய்வகம், பாதரச பாத்திரங்கள், நெருப்பு விளக்குகள், கல் சுவர்கள், கிராம மக்களுக்கு சிகிச்சை அளிக்கும் சித்தர், மூலிகை பேஸ்ட், முகத்தில் கருணை, அடர்ந்த காட்டில் நடந்து செல்லும் காவி அங்கி அணிந்த சித்தர், மூடுபனி, பனை ஓலைகளில் தமிழ் எழுத்துக்களை சித்தர் எழுதுதல், எண்ணெய் விளக்கின் ஒளி, பனி படர்ந்த இமயமலை, தனிமையான சித்தர் நடைப்பயணம், உலோக கலசத்திலிருந்து மின்னும் தங்கம், சித்தர் அமைதியான முகம், சித்தர் சிறு குழு, காட்டு வகுப்பறை, அமைதியான தொனி, கற்பிக்கிறார், கல் பலகையில் மூலிகைகளை அரைத்தல், மருத்துவ பொடிகள், ஆழமான குகை தியானம், உயிர் ஒளிரும் சுவர்கள், அமைதி, மாய ஒளி, சித்தர்களின் குழு விவாதம், தீவிரமான வெளிப்பாடுகள், நோய்வாய்ப்பட்ட குழந்தையை குணப்படுத்தும் சித்தர், உணர்ச்சிவசப்பட்ட பெற்றோர், மாய எந்திர சின்னங்கள், நெருப்பு, ஆற்றல் ஓட்டம், இருண்ட ஆன்மீக காட்சி, இரவு வானத்தின் கீழ் தனியாக இருக்கும் மூத்த சித்தர், நட்சத்திரங்கள், அமைதி, உடலில் பாயும் ஆற்றல், ஒளிரும் சக்கரங்கள், ஆழ்நிலை யதார்த்தவாதம், கடைசி பனை ஓலைகளை எழுதும் பழைய சித்தர், துக்ககரமான ஞானம், மெழுகுவர்த்தி வெளிச்சம், சமாதி நிலையில் சித்தர் நுழைதல், உடல் ஒளிர்வு, குகை மூடல், தெய்வீக ஒளி, மர்மமான காட்டு சமாதி மேடு, ஆன்மீக ஆற்றல் அலைகள், மருத்துவத்தை தயாரிக்கும் நவீன சித்த மருத்துவர்கள், பரம்பரை தொடர்ச்சி, கோங்கணர் அண்ட ஒளியில் கரைகிறது, பிரபஞ்ச பின்னணி, குறியீட்டு மூடல். அவர் இறுதியில் திருப்பதி திருமலையில் சித்திரை மாதம் உத்திராடம் நட்சத்திரத்தில் ஜீவசமாதி அடைந்தார். திருப்பூர் மாவட்டம் ஊதியூர் மலையில் கொங்கண சித்தர் தவபீடம் உள்ளது.